ஹலோ மக்களே, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு HTC ஃபோனோட பேட்டரியை தான் மாற்ற போகிறோம். ரொம்ப நாளாக இந்த ஃபோன் வீட்டில் வேலை செய்யாமல் இருந்துச்சு. ஒரு புது பேட்டரியை ஆர்டர் பண்ணி வாங்கி அது வரத்துக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இதை நம்ம போடுவோம் வீடியோவா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு எடுத்துட்டேன் வீடியோவை. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூவை நல்லா கட்டிக்கணும். கட்டிட்டு ஆக்சுவலி இது நாங்கள் இந்த ஃபோன் வாங்க, இந்த ஃபோன் வாங்கி 5 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் வரையும் நல்லா தான் இருக்குது. சரி, பேட்டரி போயிடுச்சுன்ட்டு பேட்டரி ஆர்டர் பண்ணோம். பாருங்கள், பேட்டரி வாங்கியாச்சு, புதுசாக ஆன்லைனில் தான் வாங்கணும். சரி, ஃபோனை நல்லா கட்டிப்போம். ஃபஸ்ட்டு அந்த சிம் ஸ்லாட்டை கட்டுங்க சைடில் கட்டும் போது. அதுக்கப்புறம் இதை பார்த்து பொறுமையாக கட்டுங்க. கொஞ்சம் இதுவானா கூட கை கிழிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கட்டுங்க, சரிங்களா? கரெக்டாக நகை யூஸ் பண்ணி, எனக்கு கொஞ்சம் நகை இருக்குது கையில், அதனால் நான் அப்படி கட்டி யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு டேப் போட்டிருக்காங்க. அந்த டேப்பை பிச்சுட்டு இருங்க பார்ப்போம். அந்த டேப்பை பிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அதை பிச்சுட்டு பேட்டரியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக தூக்க முடியாது, கீழே பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் இதை கட்டினேன். கடைசி வரையும் கட்ட முடியலனால்ட்டு சரி, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கீழே விட்டு அப்படியே தூக்கினா வந்துடும் அப்படின்னு நினச்சி தூக்கி பார்த்தா ஃபுல்லாக ஒடிச்சு செம்ம பேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. HTC கம்பெனினா சும்மாவா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு மேலே, அதுக்கப்புறம் புது பேட்டரியை மங்களகரமாக பிரிச்சுட்டு ஹாப்பியாக பிரித்தேன். ஏன்னா அந்த ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்றதுனால. சூப்பர் ஃபோனுங்க, செம்ம கிளாரிட்டி, செல்ஃபியெல்லாம் அதில் சூப்பராக வரும் அப்படின்ட்டு பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுக்கப்புறம் பேட்டரியில் வேறு சுத்தமாக சார்ஜ் இருக்காது. எப்படியும் புது பேட்டரியில் ஒரு சில பேட்டரியில் தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த பேட்டரி வாங்கி 1 மாதம் ஆகுது. அதனால் சார்ஜ் ஃபுல்லாக ட்ரவுன் ஆகிட்ருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா, ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், சார்ஜ் போடுறேன். சார்ஜ் போட்ட பிடிக்க ஆன் ஆகுதா என்ன? அப்பாடா, ஃபோன் ஒரு வழியாக ஆன் ஆயிடுச்சு. இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது. 0% ஆகுது. சரி, அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் எப்படியும் சார்ஜ் ஏறும். அதை அப்படியே வச்சுட்டு சரி நம்ம ஃபோனை பூட்டிப்போம் அப்படின்ட்டு பார்த்து பூட்டுங்க. எப்பயுமே இந்த சைடில் இருக்க வால்யூம் பட்டன் போக மறந்துடாதீங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபோனை ஆன் பண்ணிப்போம். இன்னும் ஸ்க்ரூ போடல பின்னால், அதனால் அப்படியே ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஆன் பண்ணி பார்ப்போம் ஃபோன் ஆன் ஆகுதா அப்படின்ட்டு. இதெல்லாம் சிம்பிளாக நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க ஈஸியாக. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் பண்ணிக்கோங்க, அப்படி டைம் இல்லைனா கடையில் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டார்டிங் ஆகுது. சரி, ஆகிட்டுருக்கு, இன்னும் சுற்றிட்டே இருக்குது. சரி, சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரூ எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பழைய ஸ்பீக்கர் தாங்க பெஸ்ட்டான வே. அப்போ தான் மேக்னெட்டில் ஓட்டினா தான் சரியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுதுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, ஸ்க்ரூ எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பின்னால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் ஆனில் தான் இருக்கும். ஆக்சுவலி ஃபோன் ஆனில் தான் இருக்குது. சரி, சார்ஜ் பிடிங்கிட்டு சொருகி பார்ப்போம் அப்படின்ட்டு சொருகி பார்த்துட்டா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது, எவ்வளோ ஏறி இருக்குது? ஓ, 5% ஏறிக்கா. சரி, ஏறினது வரையும் போதும் அப்படின்ட்டு ஒரு திருப்தி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டே ஃபோன் ஆன் ஆகும் போகும்போது அப்போ சார்ஜ் இல்லாமல் மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் ஏற்றிட்டு ஆன் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் வெயிட்டிங்கு. சார்ஜ் 5 ஏறி இருக்குது. ஒரு 6 ஏறட்டுமே அப்படின்ட்டு பார்த்தேன். சரி, பழைய பேட்டரி வேறு இருக்குது. இதை அப்படியே சேஃபாக வச்சப்போ இதெல்லாம் தூக்கியெல்லாம் போடக்கூடாது. டஸ்ட்பின்லாம் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டஸ்ட்பின் நோ மார்க்குன்ட்டு. சரி, இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் ஓரளவுக்கு ஏறிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சு HTC அப்படின்னு பார்க்கும்போதே அப்படியே திருப்தியாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்டார்டிங் வந்தாச்சு. இன்னும் ஃபோன் இன்னும் ஆன் ஆகலை அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படா ஆன் ஆகுமோன்னு இருந்தேன். அப்படா ஃபோன் வந்துச்சுரா. எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி வைங்க.